ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் அருகே உள்ள வேப்பம்பட்டு ரயில்வே கேட் பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் அருகே பூந்தமல்லி மற்றும் புதுச்சித்திரம் ஆகிய பகுதிகளிலிருந்து பெருமாள்பட்டு வழியாக வேப்பம்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆவடிக்கு செல்லும் வழியில் வேப்பம்பட்டு ரயில்வே கேட் உள்ளது. இந்த பகுதிகளில் வசிப்போர் பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கு ரயில் நிலைய சாலையிலிருந்து பஜனை கோயில் தெரு வழியாக சென்று இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்ல வேண்டி உள்ளது. ஏற்கனவே வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்வே கேட் LC14 மேம்பால பணிகள் முழுவீச்சு நடைபெற்று விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இது குறித்து நமது சேனலில் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம். தற்போது LC13 மேம்பால பணிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேப்பம்பட்டு பகுதி மக்கள் திருநின்றவூர் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிகளுக்கும் மருத்துவமனைக்கும் செல்ல இந்த ரயில்வே கேட்டை தான் கடக்க வேண்டும். இந்நிலையில் சென்னையிலிருந்து திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி ஆகிய பகுதிகளுக்கு நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் வேப்பம்பட்டு வழியாக செல்கின்றன. இதனால் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்கள் செல்லும் போது இந்த கேட்டை கடக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ரயில்வே மேம்பாலம் கட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 2010 ரூபாய் 29.50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதாக இருந்தது. அதன்பின் கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் மூலம் ரூபாய் 14.60 கோடி மதிப்பில் 27 தூண்களுடன் புதிய மேம்பால பணிக்கு மட்டும் ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் தொடங்கின. 15 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டு தொடங்கிய பணி கடந்த 8 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து புகார் எழுந்ததை அடுத்து பணிகள் மீண்டும் தொடங்கின. ஆனால் வல்லுநர் குழு நிராகரித்த பகுதியில் மேம்பால பணிகள் தொடங்க புகார் அளித்ததின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. தற்போது நில எடுப்புக்கான தடை நீக்கப்பட்டு மீதமுள்ள 60% பணிகளுக்கு திருந்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கி ரூபாய் 44 கோடியை அரசு ஒதுக்கி பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்த பணிகளை 2025 ஏப்ரலுக்குள் முடித்து பயன்பெற்றுக் கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பணிகள் இதுவரை முடிக்கப்படாமல் உள்ளது. இதனால் இந்த ரயில் நிலையம் வழியாக பல்வேறு கிராமங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்வோர், அவசர வாகனங்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து ரயில்வே கேட்டை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அவசர தேவைக்காக செல்பவர்கள் கேட்டுக்குள் புகுந்து ஆபத்தான முறையில் கடக்கிறார்கள். இதனால் பல்வேறு விபத்துகள் நடக்கிறது. சில சமயங்களில் இந்த கேட்டை கடந்து செல்லும் வாகனங்கள் தண்டவாளத்தில் சிக்கிக் கொள்கின்றன. தற்போது எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது என்பதை பார்ப்போம். இது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை. இந்த மேம்பாலம் இந்த தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்கிறது. இந்த இடத்தில் மேம்பாலம் முடிவடைகிறது. இது பெருமாள்பட்டு பூந்தமல்லி செல்லும் பகுதி. இந்த சாலை சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இணைகிறது. இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் வேப்பம்பட்டு மார்க்கெட் வழியாக செல்லாமல் இந்த சாலை மார்க்கமாகவே எளிதில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை அடையலாம். ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் வேப்பம்பட்டு பகுதி மக்கள் நிம்மதி அடைவார்கள். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.